அனைவருக்கும் வணக்கம். தினேஷ் ரீனா இவர்கள் இருவருக்கும் திருமணம் நடைபெறுகிறது. பிறகு இவர்கள் இருவரும் பிரிந்து விடுகிறார்கள். பிரிந்து விட்ட பிறகு கணவரானவர் செக்ஷன் 9 ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 படி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் சேர்ந்து வாழும்படி குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். அந்த நீதிமன்றமும் உத்தரவிடுகிறது சேர்ந்து வாழ சொல்லி மனைவிக்கு. ஆனால் மனைவியானவர் சேர்ந்து வாழவில்லை. இந்த சூழ்நிலையில் ரெண்டாவது இந்த மனைவியானவர் ரீனானவர் மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் போட்டிருப்பார். அந்த மெயின்டெனன்ஸ் பெட்டிஷனும் அளவாகியிருக்கும். இந்த சூழ்நிலையில் இப்போ என்னவென்றால், இவர்கள் சேர்ந்து வாழாத போது இவர்களுக்கான பராமரிப்பு தொகையை கணவர் கொடுக்க கடமைப்பட்டவரா என்றால் எஸ், கொடுக்க கடமைப்பட்டவர் தான் என்று சொல்லுகின்ற தீர்ப்பு எது என்று சொன்னால், இங்கே பாருங்க, ரீனா வர்சஸ் தினேஷ் 2025 வால்யூம் 2 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் கிரிமினல் வால்யூம் 1. முழு விவரங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் லிங்கை பயன்படுத்தி வீடியோவை பார்த்துக் கொள்ளவும்.